ஜாதி மத மொழி ரீதியாக வாக்கு சேகரிக்க கோரி தொடுக்கப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? வேலூர் மாவட்டம் சத்வாச்சேரியை சேர்ந்த ராஜேஷ் அனூர் மஹிமிதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் ஜாதி மதம் மற்றும் மொழி ரீதியாக வாக்குகளை சேகரிப்பது ஊழல் நடவடிக்கை எனவும், அதே போல வெறுப்பு பேச்சுகளை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் தேர்தல் நேரங்களிலும் தேர்தல் அல்லாத நேரங்களிலும் பதிவு செய்யப்பட்ட, பதிவு செய்யப்படாத, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் லாபத்துக்காக ஜாதி மதம் மொழி ரீதியாக வாக்காளர்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் அரசியல் கட்சிகள் மக்களை பிரித்தாள்வதாகவும், இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்றும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நேரங்களில் ஜாதி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையம் அதன் பின் இந்த நடவடிக்கைகளை தடுக்க எந்த ஒழுங்குமுறையும் இல்லை என்பதால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து தூதர்களை நியமித்து மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் எனவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் அடங்கிய சுதந்திரமான ஆணையத்தை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், பி குமரப்பன் அடங்கிய அமர்வு மனு குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.